ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறையும் உங்கள் நடுவில் வந்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையான போதகர் அவர்களுக்கும் இணை போதகர்கள் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தலைவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். ஆகையினால் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருப்பதனாலே நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்தார். தாவீது சொல்லுகிறார், இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கான எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். எல்லாரும் சொல்வீர்களா, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். தேங்க்யூ லார்ட். நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தில் நிறைந்த ஒரு ஆராதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எஜமானனே என்று சொல்லி ஆராதனை செய்ய கைகளை உயர்த்தும் போது, எஜமானுக்கு முன்பாக நிற்கும்போது கண்களில் கண்ணீர் வருகிறது. இதுவரைக்கும் எஜமான் நமக்கு நன்மை செய்தாரு. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் செய்யறோமோ இல்லையோ பாடிடுறோம், ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ. கர்த்தர் கொடுக்கிற ஆயுசு நாளெல்லாம் அவருக்காக வாழ்வோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவருக்காகவே வாழ்வோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த மாட்டீங்களா? ஹல்லேலூயா. Thank you Jesus. இன்றைக்கு காலையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். புக் ஆஃப் நெகேமியா chapter 5 verse 19. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், கடைசி வார்த்தை, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இது உம்முடைய பரிசுத்த சபை, இது உம்முடைய பரிசுத்த சமூகம். ஆண்டவரே, நான் சுமந்து வந்திருப்பது பரிசுத்த வேதாகமம். நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலோடு அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதா. எல்லாரும் சேர்ந்து ஆமென் என்று சொல்வீர்களாக. ஆமென். நெகேமியா தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். பிரைஸ் தி லார்ட். அவர் ஜெபிக்கிறார், எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைத்தருளும். வேதாகமத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரை பார்த்து என்ன நினைத்தருளும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்போது அடியனை நினைத்தருளும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். சிலுவையிலே அந்தக்கேடு அடைந்தவராய், அடிக்கப்பட்டவராய், ரத்தம் சிந்தினவராய், மகா வேதனையோடு அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு பக்கத்தில் இருக்கிறவன் அவரை பார்த்து பரியாசம் பண்ணுகிறான். இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனுஷனாகிய சிம்சோன் தனக்கு இருந்த சகல வல்லமை எல்லாவற்றையும் இழந்து போய் கடைசி நேரத்தில் அவன் ஜெபித்த ஜெபம் இந்த ஒரு விசை, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த ஒரு விசை. இதுவரைக்கும் நான் நடந்து வந்த, இதுவரைக்கும் நான் உமக்காக சாதித்தவைகளை உம்முடைய பிள்ளை என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, நினைவு கூறுகிற தேவன் நம்முடைய தேவன். கைகளை உயர்த்தி நன்றி சொல்ல மாட்டீர்களா? எரேமியா இளம் பிராயத்துடன் பட்ட பிரயாசங்கள், இளம் பிராயத்துடன் அனுபவித்த பாடுகள், நிந்தைகள், எனக்காக ஓடின ஓட்டத்தை நான் மறந்து போவதற்கு அடிதி உள்ள தேவன் அல்ல, நான் உன்னை நினைத்திருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நெகேமியா இப்படி ஜெபிக்கிறார், எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைத்தருளும். அவன் ஜெபிப்பதற்கு ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? எனக்கு செய்துதானாக வேண்டும். இன்று காலையிலே இந்த மாதத்தினுடைய முதல் வாரம் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை நினைத்திருக்கிறார்.
உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நினைக்க முடியாத சில சமயங்கள் நேரங்கள் வரலாம். எல்லா நேரமும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார். நாம் அவருடைய நினைவில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு ஒரு வயதான ஒரு ஐயா வருவாங்க. வயசான ஐயா. அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்வார், 93 வயசாகுது, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய கண்களில சிக்கி கொண்டிருக்கிறோம்ப்பா, உங்களுடைய கண்களில சிக்கி கொண்டிருக்கிற ஆண்டவர். அப்படின்னா உங்களுடைய கண்களில நாங்க எப்போது கிருபை பெற்றிருக்கிறோம்ப்பா, உங்களுடைய கண்களில தயவு பெற்றிருக்கிற ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே நெகேமியா சொல்லுகிறார், என் தேவனுடைய தயவுள்ள கரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இதே நெகேமியா சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கவனித்து பாருங்கள், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா எனக்கு கட்டளையிட்டார். இன்று காலை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருப்பதற்கு அடையாளம், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அது ஒன்று போதையா, உங்களுடைய தயவுள்ள கரம் எனக்கு நன்மை உண்டாக உங்களுடைய நினைவு என் மேல் இருக்குமானா, நீங்க என்ன நினைத்திருப்பீர்களானால் எந்த ராஜாவும் எனக்கு தயவு செய்ய முடியும் ஆண்டவரே, யாரும் எனக்கு இரக்கம் செய்ய முடியும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. இலங்கை தேசத்துக்காக கண்ணீர் விட்டு தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது இந்த பாடலை கொடுத்தார், இறங்கும் ஐயா. நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவன் அல்லவா, நன்மைகளின் தேவன் அல்லவா, தயவு செய்கிற தேவன் அல்லவா, ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்றைக்கு நாம் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, நீதிமன்றாக்கப்பட்டோமோ, என்றைக்கு இந்த சபைக்கு வந்தோமோ, தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பரிசுத்த பீடத்தில் சொல்றேன், என்றைக்கு தேவ பிரசன்னத்தில் வந்தாயோ அன்றைக்கே கர்த்தருடைய நினைவுக்குள் வந்து விட்டாய். இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நான் சிறு பையனா இருக்கும்போது, இப்போ கூட சின்ன பையன் தான், அப்ப ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது பைபிள்ல ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு ஒட்டியிருப்பேன். கூட இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்க, இயேசுநாதர் ஒரு நாளும் ஃபெயில் ஆக மாட்டாரான்னு கேட்பாங்க. இயேசுநாதர் ஒரு நாளும் ஃபெயில் ஆக மாட்டாரான்னு கேட்பாங்க. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், அந்த ஒன்று இங்கிலீஷ் தான் எனக்கு ஆரம்பத்தில் தெரியும். ஊழியத்துக்கு வரும்போது அந்த ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி படிச்சு படிச்சு பழகிக்கிறேன். இயேசுநாதரும் ஃபெயில் ஆக மாட்டாரு, அவரை நம்பி இருக்கிறவர்களும் ஃபெயில் ஆக மாட்டாங்க. உண்மையை சொல்ற, அவரை நம்பி வந்தாச்சுன்னா ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அவர் நம்பிக்கைக்கு உரியவர். நீங்க நம்பி அவர் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்க. பவுல் சொன்னார்ல, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும். அடிக்கடி நான் சொல்லுவேன், அன்னார் வருகிற அந்நாள் வரைக்கும் பத்திரமா காத்துக்குவார். உங்க வாழ்க்கையை காத்துக்கொள்வார், உங்க குடும்பத்தை காத்துக்கொள்வார், உங்க பிள்ளைகளை காத்துக்கொள்வார். பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் பதறணும்னு அவசியம் இல்லை. விசுவாசி பதறான், விசுவாசி கதறான், விசுவாசி உளறான், விசுவாசி சிதறான். பதறனா சிதறிடும். அதனால நீங்க தைரியமா சொல்லுங்க, நான் பதறுவதில்லை. ஓ வந்துருச்சு போராட்டம், பிரச்சனை, ஐயோ அம்மா, இயேசுவே. யாரு? சீஷர்கள். நாங்க மடிந்து போவதற்கு கவலை இல்லையா? பாவிகளா, உங்களோட சேர்ந்து நானும் தானடா போட்ல இருக்கேன். உங்களே சொல்ல, தப்பா மதிப்பா, உங்களை மதிப்போடு பேசுறேன், அவங்களே சொல்றேன். நானும் உங்களோட கூட போட்ல இருக்கிறேன். ஒரு வேளை இந்த படகு உள்ள முழுகின நானும் உங்க கூட முழுக வேண்டிய அவசியம் தானே இருக்கு. கைவிடுவேனா? பாட்டு மாத்திரம் பாடுறீங்க, உங்களே இல்ல அவங்கள. இயேசு கூட வருவார், எல்லாவித பாட்டு மாத்திரம் வாயில பாடுவாங்க பாருங்க. சிலர் உலகத்திலேயே ஆராதனை நேரத்தில் பாடல் நேரத்தில் சொல்ற பொய் போல உலகத்தில் வேற எந்த இடத்துல பொய் வராது. ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். 7வது பாட்டு படிப்போம், பாடுவோம் அல்ல, படிப்போம். எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று தாவீதை போல அப்படி அசையாம நடனமாடி. யோசித்து பார்த்தேன். சில பாடுவாங்க, கலங்காது கலங்காது, அழுதுகிட்டு, கர்த்தர் உன்னை கைவிட. தயவு செய்து நிறுத்திருங்கம்மா பாட்டு. பாட்டு என்ன பாட்டு? கலங்க
கலங்காதே கலங்காத பாடுறது எப்படி? கலங்கிக்கிட்டே நல்லா சந்தோஷமா பாடுங்களேன். காலமெல்லாம் உடன் இருந்து கூட வர்றது அவ்வளவு கவலை. பெரியவர் நமக்குள்ளே, மிகவும் பெரியவர் நமக்குள்ளே. என வயசான தள்ளாடுற ஒரு ஆளை வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி தள்ளாடுறவங்க கூட கவலைப்படாம சந்தோஷமா இருப்பாங்க. சர்வ வல்லமை உள்ள மகா பெரிய தேவன் எனக்குள்ளே, நமக்குள்ளே, நம்மோடு கூட இருக்கும் போது எந்த சக்தியும் சூழ்நிலையும் நம்மை அசைக்க முடியாது. அதனால பதறாதீங்க பிரதர் சிஸ்டர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பரிசுத்த பீடத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மறைவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சக்தியோ மந்திரமோ தந்திரமோ மனுஷனுடைய கோபமோ உங்களை அழிக்க முடியாது. உனக்கு குரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. This is a prophecy for you. கர்த்தருடைய தயவு உங்கள் மேல இருக்கு. ஹalleluya, ஹalleluya. தைரியமா சொல்லுங்க. பயந்துக்கிட்டார் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆள் இருக்கிற மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தார்கள். நேரம் நமக்கு இல்லை, நம்ம தான் ஸ்லோ. கடிகாரம் ரொம்ப கரெக்டா இருக்கு. நான் யோசித்து பார்ப்பேன், நம்ம தான் எழுந்துக்கிறதும் நடக்கிறதும் உட்கார்றது ரொம்ப ஸ்லோவா போகும். கடிகாரத்தை பார்த்தா ஓடிக்கிட்டே கிடக்கு, வேகமா ஓடிக்கொண்டிருக்கு. அதனால நான் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் கடிகாரம் நிறுத்தப்படுவதாக. சூரியன் நின்றது போல இந்த கடிகாரம் எனக்கு 55 கிட்ட வராம நிக்கட்டும். கொஞ்ச நேரம் வேகமாய் குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன். இவன் இப்படி ஜெபிக்க, தேவனே நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணுவதற்கு வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? இவருக்குள்ள இருந்த தகுதி என்ன? எந்த ஒரு காரியத்தை கேட்பதற்கு நமக்கு தகுதி இருக்கா என்று பார்க்கணும். நான் வேதாகமத்தை வாசிப்பேன். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், ஆனா எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன் நிபந்தனை இருக்கு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபே, நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். ஏன் சொன்னார்? அவனுடைய தகுதி என்ன? எந்த நிலையில கர்த்தர் வாக்கு கொடுத்தார்? நான் உடனே அந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே, நீ யாக்கோபுக்கு சொன்னீரே, ஒரு காரியம் செய்திருக்க மாட்டோம், ஆனா வசனத்தை மாத்திரம் பிடிச்சுக்கும். எந்த காரியம்? அந்த காரியத்தை செய்தாதாங்க அந்த காரியம் நடக்கும். கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அவன் அதற்கு முன்னாடி எங்க நின்னா? நெருஞ்சலுக்கு முன்னாடி நின்றான். பயங்கரமான எதிரி சத்துருக்களின் எல்லா சூழ்ச்சி தந்திரங்களுக்குமாக நின்று, பிரச்சனைகள் நடுவில் நின்று என்ன செய்வது என்று பயப்படுகிறான், திகைக்கிறான். கர்த்தருடைய ஆவியான அவனுக்குள்ள ஒரு பலத்தை பார்க்கிறார், விசுவாசத்தை பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருப்பதுதான் நம்ம சந்தோஷம். நான் யோசித்து பாப்பா அடிக்கடி, நம்ம கிட்ட என்ன பலன் இருக்கு, நம்ம கிட்ட என்ன சக்தி இருக்கு? நம்முடைய நார்மல் டெம்பரேச்சர் 98.4. அங்க மெட்ராஸ்ல இங்க எப்படி தெரியாது? இங்க டெம்பரேச்சர் கூட இருக்கு, குறையதோ தெரியாது. நம்முடைய பாடி டெம்பரேச்சர், நம்முடைய பாடியில 98.4 இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்கலாம். கொஞ்சம் அப்படி கூடிச்சுன்னா 99 வந்துருச்சுன்னு வச்சுக்கல, கண்ணை திறக்க முடியுமா? 100 வந்துச்சுன்னா முடிஞ்சது, படுத்துரும். இந்த பலத்தை வச்சு, இதை வைத்து, இந்த ஞானத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் ஞானதுரை என்று சொல்லக்கூடிய ஐயா போன வாரம் 73வது வருஷம் கொண்டாடினார். அவர் அடிக்கடி பாடுவார். WMA படித்தவர். மதுரை காலேஜில் அவர் MA வாதியாரா இருந்தவர், ப்ரொஃபஸரா இருந்தவர். டாக்டர் ஜஸ்டின் பிரபாருக்கு வாதியாரா இருந்தவர், MA படித்தவர். அடிக்கடி பாடுவார், ஆண்டவரே, என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமில்லை, என்னோடு இருந்தப்பா, என் வல்லமை பலனும் ஒன்றுமில்லை, அன்பின் ரட்சகா என்னோடு இருங்க. அவர் ஜெபம் பண்ணுவார், அடிக்க என்னோடு இருக்கும். அப்ப யோசித்து பார்ப்பேன், இவ்வளோ படிச்ச மனுஷன், இவ்வளோ ஞானி, 20-25 முறை அமெரிக்கா முழுதும் உலகம் முழுதும் பிரயாணம் பண்ணின இந்த மனிதர், 300 சபையினுடைய சபைகளுக்கு தலைவர், இத்தனை 1000 விசுவாசிகளுக்கு ஒரு போதகர், இவர் ஜெபம் பண்றார், என்னில் வல்லமை பலனும் ஒன்று. நாங்களே ஏமாத்தினாண்டவரே, நம்முடைய வல்லமையை நம்பி, நம்முடைய ஞானத்தை நம்பி நம்ம வரலையே. என் ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று அவனாக கிருபை பெற்றவன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்த தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்போது, நானோ ஒரு புழு மனுஷரால் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன். தாவீது அரசன்
தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது சொல்லுகிறார், நானோ மிகுந்த கிருபையினாலே உடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து உடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பணிந்து கொள்வேன். கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை பிடிக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்களின் பின்னணியில் அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய ஜீவியத்தை பாருங்கள். பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். ஸ்தோத்திரம். விரல வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள். நெகேமியா புஸ்தகம் ஒரு சரித்திர புஸ்தகம். நெகேமியாவுடைய வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனைகள் மத்தியில, எதிர்ப்பின் மத்தியில கர்த்தர் நல்லவர். என்னையா அவர் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கா நீ நல்லவர் என்று சொல்லுகிறாய்? அவன் பிரச்சனையை பார்க்கவில்லை, சூழ்நிலையை பார்க்கவில்லை, அழைத்தவரை பார்க்கிறான். இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தரை ரட்சிப்பார். எந்த சூழ்நிலையை வாழ்க்கை அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் எனக்கு நன்மை உண்டாக இந்த காலையில கர்த்தர் நம்மை நினைக்கணும். யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி மக்கள் மத்தியில கர்த்தர் நம்மை நினைத்ததுனால தானே நம்ம ரட்சித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்க. இந்தியாவில் எத்தனை பிரஜாக்கள், எத்தனை இந்தியர்கள் இருக்காங்க. அவ்வளோ பேர் இந்த யுஏ தேசத்துக்கு வர முடியல, துபாய்க்கு வர முடியல, ஷார்ஜாக்கு வர முடியல. பெரிய பெரிய படிச்சவங்க இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இங்க வர முடியலையே. கர்த்தருடைய கிருபை அல்லவா உங்களை கொண்டு வந்திருக்கிறது. பிரதர், என்னைக்காவது சிஸ்டர், என்னைக்காவது ரெண்டு கையை உயர்த்தி கால் எழுந்து, உங்களுடைய கிருபை தாங்கப்பா, ராத்திரி தூங்கும் போது உங்களுடைய கிருபை தாங்க ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே கிடைத்த கிருபைதா என்னை ரட்சித்தது, உம்முடைய கிருபைதா என்னை ஆலயத்திற்குள் கொண்டு வந்தது, உம்முடைய கிருபைதா இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தது. அன்றைக்கு யாக்கோபு சொன்னாரு, கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்தேன், இரண்டு பரிவாரங்களை உடையவனானே. கிருபையினாலே, கிருபைதா உங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்து ரட்சிக்கும். ஓ, இந்த மாதம் கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து ரட்சிப்பார், சகல பிரச்சனைகளிலிருந்து ரட்சிப்பார். நீங்கள் விழுந்து போவதில்லை, நீங்கள் எரிந்து போவதில்லை, நீங்கள் முழுகி போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய கரம் உங்களை மீட்டெடுக்கும். அவருடைய தயவுள்ள கரம். யோசித்து பார்த்தீங்களா? நெகேமியா, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா. ரகசியம் என்ன? அவனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் என்ன? அவன் காரியமெல்லாம் கை கூடுவதற்கு ரகசியம் என்ன? எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ரகசியம் என்ன? ராஜாவுடைய தயவு கிடைப்பதற்கு ரகசியம் என்ன? தேவனுடைய தயவுள்ள கரம். ஹலோ சார், மேடம், கர்த்தருடைய தயவுள்ள கரத்தை பிடிச்சீங்க. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஏசப்பா, எங்களுக்கு போதும். அவரை பிடிச்சீங்க. நீங்க இல்லாம எங்களால் ஒன்னும் செய்ய முடியாதுப்பா. 24 லட்சம் மக்கள் நிற்கிறாங்க. மோசே கூட அவர் சொல்றாரு, உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லாமல் போனால் இந்த இடத்தை விட்டு என்னை கொண்டு போக வேண்டாம். Lord Jesus, I want your presence. தேவ பிரசன்னம் இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது. எந்த சபையில எந்த இடத்துல பார்க்க முடியாத ஒரு வார்த்தையை நம்முடைய ஷார்ஜா சபையில பார்த்த, ஜெபிக்காது வெளியே செல்லாதீர்கள். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். என் தேவனே, இப்பொழுது நாம் குறிப்புகளை சொல்லி நான் முடிக்கிறேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக. சார், எனக்கு இந்த காலையில நீங்க ஆண்டவரை பார்த்து எனக்கு நன்மை உண்டாக, ஏதோ ஜெனரலா ஆண்டவரே நன்மை உண்டாக, அப்படி எனக்கு இன்றைக்கு நன்மை செய்யணும், எனக்கு நன்மை உண்டாக நீ நினைந்தருளும். இப்படி அவர் ஜெபம் பண்ணுவதற்கு நெகேமியா யார்? வாசிக்கலாமா? முதலாவதாக நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ப்ளீஸ் லிசன், கவனிங்க. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. வேற எந்த குறிப்புகள் எடுக்க நேரம் இல்லை.
அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டதையா. ஐயோ, ஒரு வீட்டுக்கு அவள் அலங்கம் அவசியம், ஒரு ஆலயத்திற்கு அலங்கம் அவசியம், ஒரு குடும்பத்திற்கு அலங்கம் அவசியம், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அலங்கம் வேண்டும். அலங்கம் இடித்து விட்டால் ஊர்ல போற சாபம், ஊர்ல போற திருடன், ஊர்ல போகிற அநியாயங்கள், ஊர்ல போகிற அசுத்த ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள் வீட்டுக்குள்ளே வரும். அலங்கம், வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. இதான வாக்கியம். இன்றைக்கு எத்தனை பேருடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேருடைய மைண்ட், எத்தனை பேருடைய இறுதி அலங்கம், எத்தனை பேருடைய மைண்ட் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேருடைய வாயுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேருடைய கையுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு? எத்தனை காலுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு? இஷ்டம் போல நடக்கலாம், இஷ்டம் போல எதையும் செய்யலாம், இஷ்டம் போல எதையும் பேசலாம், இஷ்டம் போல எதையும் நினைக்கலாம், இஷ்டம் போல எதையும் யோசிக்கலாம். நெவர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ட்ராக். ஆண்டவர் ஒரு ட்ராக் வச்சிருக்கிறாரு. இடிக்கப்பட்டு போச்சு அலங்கம். எருசலேம், தேவனுடைய நகரமாகிய எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கு. தேசத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. தமிழகத்தினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. எத்தனை சபைகளுடைய அலங்கம், எத்தனை விசுவாசியுடைய குடும்பத்தின் அலங்கம், எத்தனை விசுவாசி வாழ்க்கையின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. யோசித்து பார்த்தீங்களா? இன்றைய காலத்தில், நவீன காலத்தில் எத்தனை வாலிப பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். செல்போன், ஒரு காலத்தில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டம். லேப்டாப் வாங்கினாதான். இப்ப செல்போனை கையில் வச்சிருந்தா போதும், அவனை இமெயில் லைன் கொடுத்துறான், இன்டர்நெட் லைன் கொடுத்துறான். அழகா பிள்ளைங்க செல்லை வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டே ஐ எம் இன் சர்ச், அடுத்து ஐ எம் அவுட் சைடு. நீ அவுட் சைட்ல கடை, உள்ள வராத. உள்ள உட்கார்ந்துகிட்டு எத்தனை பேருடைய மண்டை, பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கு. எத்தனை பேர் இதயம் கெட்டு போய் கிடக்கு. அலங்கம் இடிக்கப்பட்டுச்சியா. சிறு வயதுல பிள்ளைகள் அலங்கம் இடிக்கப்பட்டு எத்தனை பிள்ளைகள் டிப்ரெஷன், படிக்க முடியவில்லை, எத்தனை பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஏன்? அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. வால் என்று இங்கிலீஷ்ல வால்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. ஒரு சபைக்கு அலங்கம், ஒரு குடும்பத்திற்கு ஒரு அலங்கம், பாதுகாப்பானது. இன்றைக்கு பாதுகாப்பின் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டதே. நமக்கு பார்வைக்கு ஒரு அலங்கத்தை வைத்திருக்கிறார், எதையும் பார்க்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு பிரயோஜனமாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அவன் அல்லவா கிறிஸ்தவன்? அலங்கம், கண்களுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டதோ. அசுத்தமானவர்களை பார்க்க, அசுத்தமானவர்களை பேச, அசுத்தமானவர்களை நடப்பிக்க நம்முடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டதே. எவ்வளவு வேதனை! அந்த தேசத்தில் ஜனங்கள் மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள். இதற்காக தானே இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். என் சகோதரனே, சகோதரியே, அன்புக்குரியவர்களே, நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக தானே இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொள். இந்த பாடுகள் யாருக்காக? உங்களுடைய வாழ்வின் அலங்கத்தை கட்டுவதற்காக, உன் குடும்பத்தின் அலங்கத்தை கட்டுவதற்காக. வாசித்தோமே வசனத்தை, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? பாதிக்கப்பட்டார். ஏன்? இயேசு தன் சரீரமாகிய இந்த அலங்கத்தை இடிக்க சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஏன் தலையில முள்முடி சூடப்பட்டது? ஏன் கை கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது? ஏன் சரீரமெல்லாம் ஒரு நிலத்தை உழுவது போல உழுதார்கள்? யாருக்காக? உங்களுக்காக தானே. உன் வாழ்வை கட்டுவதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக. சகோதரா, சகோதரி, உன் அலங்கத்தை பாதுகாக்க இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய அலங்கம் இடிக்கப்பட்டதையா. யூதர்கள் நினைத்தார்கள், கிறிஸ்தவ மார்க்கத்தின் தலைவர் இயேசுவா, இந்த இயேசுவை கொன்று விட்டார், இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார், கிறிஸ்தவ மதம் தலை தூக்காது, இனி கிறிஸ்தவம் இருக்காது, அவன் தலைவரை துண்டித்து விடுவோம், தலையை துண்டித்து விடுவோம்.
அவங்க போட்ட கணக்கு தப்பு. இவரை அடிச்சுட்டா சிலுவையில், இவரை பின்னாடி வந்த எல்லாம் என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திரம். பிடிச்சாங்க, அடித்தார்கள். 1 இயேசு அடிக்கப்பட்டார். முழு சரீரமும் பிற்கப்பட்டது. சிலுவையில் அறைந்தார்கள். ஒரே கைத்தட்டி குதிக்கிறாங்க எல்லாம் யூதர்கள், மத தலைவர்கள். இயேசுநாதர் முடிஞ்சு போச்சு கதை. கிறிஸ்தவ மார்க்கம் முடிஞ்சு போச்சு. இயேசு சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்த போது யூதர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், மத தலைவர்களுக்கு சந்தோஷம். கிறிஸ்தவ மார்க்கத்தின் நிலைமை முடிந்து விட்டது, தலை சாய்ந்து விட்டது. ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் என்றைக்கு தலை சாய்த்தாரோ அன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தின் தலை நிமிர ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு காரணம் நமக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதனாலே தானே. நீங்களும் நானும் சமாதானம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை, உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யோசித்து பார்த்தீங்களா? நமக்காக நம்முடைய அலங்கங்களை கட்ட, நம்முடைய வாழ்க்கையின் அலங்கத்தை கட்ட. சகோதரா, அன்பு சகோதரா, உன் அலங்கு இடிக்கப்பட்டு போய் ஐயா நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, ஐயா என் விசுவாசத்தை இழந்து, என்னுடைய வாழ்க்கையின் ஒரு கௌரவத்தையே நான் இழந்து, என் வேலையை நான் இழந்து, ஐயா இப்ப நான் வந்திருக்கிறேன், எனக்கு பரிகாரம் உண்டா? உனக்கு பரிகாரம் கொடுக்கத்தானப்பா இயேசு இருக்கிறாரு. இயேசு சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறாரு, உன்னை ரட்சிப்பதற்காக தானே. Praise the Lord. பரிகாரம் உண்டு. அதை சொல்லதானே பரிசுத்த பீடம், அதை சொல்லதானே சபை. கைவர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரிகாரம் இல்லைன்னா ஏன் சபைக்கு வர முடியும்?